ஹாய், வெல்கம் டு நித்திக்குட்டி சேனல். நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம ட்ரெண்டிங் மாடல் தாங்க பார்க்க போகிறோம். நமக்கு இப்போ தான் கொரியர் வந்துச்சு. நம்ம கொரியர் வந்தவடே சரி வீடியோ எடுத்துடலாம் கையோட அப்படின்ட்டு தான் நான் எடுத்தேன். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஃபர்ஸ்ட்டு நான் வந்து சேரீ பிஸ்னஸ் ஆரம்பித்தப்ப நான் எடுத்த மாடல் என்னென்ன கலெக்ஷன் எடுத்தேன் அப்படிங்கிறது ரேட் எல்லாமே நான் வந்து ஒன் பை ஒன்னாக நான் அதில் போட்டிருப்பேன். இப்போ என்ன கலெக்ஷன் எடுத்திருக்கேன், இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 2 லாட் எடுத்தாச்சு. அதுவும் சேல் போயிடுச்சு ஃபுல்லாக. அப்போ நான் என்னால் வீடியோ எடுக்க முடியல. அதனால் சரி இப்போயாச்சும் எடுப்போம் அப்படிங்கிறதுனால நான் இப்போ எடுத்துகிட்ருக்கேன். உண்மையிலுமே இந்த சேரீ சொல்லணும்னா எனக்கு இந்த டைம் வந்த எல்லா சேரீயும் அவ்வளோ ஒரு யூனிக்கான சேரீயாக தான் இருக்குது. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. பார்க்குறப்பே உங்களுக்கே தெரியும். ஃபுல் ஃபேன்சி சேரீ தாங்க நம்ம வாங்கினது எல்லாமே. இந்த டைம் நம்ம ட்ரெண்டிங் மாடலாக இருக்குது. ஃபுல்லாக ஒர்க் ப்ளவுஸ் தாங்க நம்ம எடுத்துருக்கோம். இந்த டைம் காட்டன் தான் எடுக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் நம்ம சேல் எது பொறுத்து போகுது, நம்ம சாரீஸில் பொறுத்த அளவுக்கு எது மூவ் ஆகுதோ அதை எடுத்து நம்ம சேல் பண்ணால் மட்டும்தான் நம்மளால சேல் பண்ண முடியும். அது மாதிரி தான் எங்கள் வீட்டு பக்கம் எல்லாம் ஃபுல்லாக ஒர்க் ப்ளவுஸ் வச்சது கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு இதே நம்ம ஒர்க் ப்ளவுஸ் தான் எடுத்துருந்தோம் சேரீ வந்து. அதே மாதிரி இப்போ ஒர்க் ப்ளவுஸே தான் எல்லாம் கேட்குறாங்க. ஒர்க் ப்ளவுஸாக இருந்தால் எனக்கு கொண்டு வந்து ஃபர்ஸ்ட்டு காமிங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. அதனால தான் நம்ம இந்த டைம் ஒர்க் ப்ளவுஸாகவே சரி ஓகே அப்படின்ட்டு எடுத்துடலாம் அப்படின்ட்டு நம்ம ஒர்க் ப்ளவுஸே ஆர்டர் போட்டு எடுத்தாச்சு ஃபுல்லாக. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா 8 கலர்ஸ் இருக்குது. ஃபுல்லாக ஒவ்வொரு கலரும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. ஃபேன்சி சேரீங்க இது ஃபுல்லாக. பார்க்குறப்பே தெரியும் அவ்வளோ ஒரு நம்மளுக்கு வேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறதே தெரியாது, அது மாதிரி தான் இருக்குது. சேரீ பிஸ்னஸை பொறுத்த அளவுக்கு நம்ம ட்ரெண்டிங்காக வர வர அதை நம்ம எடுத்து அந்த ட்ரெண்டிங் மாடல் கொடுக்க தான் நம்மளுக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இப்போ உள்ள ட்ரெண்டிங் எதுவோ அதை நோக்கி நம்ம எடுக்கணும். இந்த இன்ஸ்டா மாடலும் சரி ஓகே, இன்ஸ்டா ட்ரெண்டிங்கும் ஓகே. ஆனால் இது மாதிரியே நம்ம ட்ரெண்டிங்காக என்ன இருக்குதோ அதை தான் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இது கெட்டு போகிற பொருளும் இல்லை, நம்ம வச்சுருந்தா வேஸ்ட் ஆகும் அப்படின்னு பயப்படவும் தேவையில்ல. இப்போ நம்ம என்னையை பொறுத்தளவுக்கு நான் எடுத்ததுமே எனக்கு இன்னும் இருக்குது சாரீஸ் கலெக்ஷன். பட் ஒன் பை ஒன்னாக தான் இது மூவ் ஆகும். டைம் நம்ம வந்து எடுத்த வாட்டி எடுத்தது எல்லாமே போயிடணும் கலெக்ஷன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாலும் போகாதுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு இன்னொரு ஷார்ட் வீடியோ போட்டிருப்பேன். ஒரு 6 சாரீஸ் அது எடுத்துகிட்டு வந்தனோ இல்லையோ வீடியோ மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஈவினிங் வீடியோ எடுத்துகிட்டு ஈவினிங் கொண்டு போன வாட்டி அந்த 6மே எடுத்துட்டாங்க. இன்னும் வேணும் அது அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டுருந்தாங்க. அடுத்து அதோட சேர்த்து எனக்கு ஒர்க் ப்ளவுஸுன்னு தான் கேட்டிருந்தாங்க. அதனால தான் சரி ஓகே நம்ம இந்த டைம் ஒர்க் ப்ளவுஸ் வச்ச மாதிரியே நம்ம சாரீஸ் எடுத்துருவோம் அப்படின்ட்டு. உண்மையாக சும்மா சொல்லுங்க, ஒவ்வொன்றும் நம்ம வந்து இந்த ஒர்க் ப்ளவுஸுன்ட்டு எடுத்துக்கிட்டாலும் ஒவ்வொருத்தவங்க நினைப்பாங்க, ஐயோ இதெல்லாம் குத்துமே, எப்படிதான் இதெல்லாம் வேர் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. உண்மையாலுமே கிடையவே கிடையாதுங்க. இதை பார்க்குறப்ப உங்களுக்கு அப்படி தெரியுது என்னமோ. பட் இருந்தாலும் இது வேர் பண்ணிட்டு இருக்கிறப்ப உங்களுக்கு குத்துறதோ அந்த கிளாத்து நீங்கள் யாருமே வீடியோவில் பார்க்கறத விட நம்ம வந்து கையில் வாங்கி வேர் பண்ணி வச்சு அந்த ஃபீல் கிளாத் எப்படி இருக்குன்னு அந்த ஃபீல் நம்மளுக்கு தான் தெரியும் உண்மையாலுமே. அது மாதிரி தாங்க நான் எப்பயுமே அந்த குத்துது இது மாதிரி எதுவுமே எடுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கே தெரியும், ஏன்னா நானா இருந்தாலுமே அது வேர் பண்ண மாட்டேன். தெரியும். இங்க பாருங்க, நான் ஃபுல்லாவே உடச்சி காமிக்கிறேன் சேரீய. இங்க பாருங்க, சைட்ல குஞ்சம் வந்துடும். அது சூப்பரா இருக்கு பாக்குறப்பயே. அதே மாதிரி இந்த சேரீ வந்து மடிப்பு கட்ட தெரியாதவங்க கூட ஈஸியா கட்டிடலாம். அது மாதிரிதான் இருக்குது சேரீ. பார்க்குறப்பே தெரியும், மடிப்பு அவ்வளோ சூப்பரா இருக்கு. உண்மையாலுமே எனக்கு எடுத்ததுலயே பிடிச்சிருக்கு. அப்படிங்கிறது பார்த்தா இது உண்மையாலுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச சேரீ. கலருமே அதே மாதிரி தாங்க, எல்லா கலருமே சொல்லவே முடியாது. அதே மாதிரி இதுல ஒரு ஃபேவரட் கலர்னு பார்த்தா எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி பிடிச்ச பிளாக் கலர்ல சேரீக்கு வர்றது ரொம்ப ஒரு ரேர்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இதுல ஆனா கலர்ல வந்து பிளாக் இருக்குதுங்க. ஃபைனலா நான் அது காமிக்கிறேன். இதுல சேரீ வந்து லென்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒவ்வொருத்தங்க நினைப்பாங்க ஆர்டர் கொடுக்கறதுக்கே என்னோட ஆன்லைனில் வாங்கணுமா, ஒவ்வொன்றும் இவங்க இது மாதிரி தான் வச்சுருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் உண்மையிலே யோசிப்பாங்க. அதே மாதிரி ப்ளவுஸ் பத்துமா பத்தாதா, சேரீ வந்து நல்லா இருக்குமா என்னமோ அப்படின்னு எல்லாம் பயப்படவே தேவையில்ல. நிறைய பேர் அப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு சேரீ ஆர்டர் கொடுக்கவே யோசிப்பாங்க. உண்மையாலுமே பக்கத்தில் இருக்கிறவங்க வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பக்கத்துல எல்லாம் ஏன் டக்கு டக்குன்னு மூவ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா
பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து சேரீயை வந்து கையில் வாங்கி அவங்க அதோட கிளாத் எல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க, அதனால டக்குன்னு எடுத்துடுறாங்க தெரியுது. பட் யாருமே நானாக இருந்தாலுமே ஆன்லைனில் வந்து ஆர்டர் போடணும் அப்படின்னாவே ஒரு நிமிஷம் யோசிப்பேன், இது கரெக்டாக வருமா, ஏன்னா அப்படியெல்லாம் இருக்குது இதில். கண்டிப்பாலுமே ப்ராடக்ட்ஸில் வந்து ஏமாத்துற இதுவுமே இருக்காங்க நிறைய பேர். பார்த்தா நம்ம கிட்ட தாங்க இருக்குது, நம்ம ஒன்று பார்க்குறப்பே நமக்கு தெரியும். அதனால நம்ம ஏமாறாமல் இருக்கணும், அவ்வளோதான். என்னோட இதுலேருந்து பார்க்குறப்ப நம்ம பார்த்து கரெக்டானவங்க கிட்ட ஆர்டர் பிளேஸ் பண்ணணும், அவ்வளோதான். என்னை பொறுத்த அளவுக்கு நம்ம வேற யாரையுமே நம்ம வந்து குத்தம் சொல்ல முடியாது. ஏமாத்துறவங்களை விட ஏமாறுற நம்ம மேலதான் தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். எங்கள் வீட்டு பக்கம் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் ஒர்க் ப்ளவுஸாக தாங்க போயிட்டுருக்கு. அதனால தான் அடுத்து நம்ம சேரீ வாங்கினவங்களே வந்து நம்மக்கிட்ட சேரீ கொண்டு வாங்க அக்கா, கொண்டு வந்திருக்கீங்களா, நியூ கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் நம்ம இருக்கிறோம். அதனால தான் நம்ம அடுத்த அப்டேட் நான் வந்து கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இதுவே நான் போடுறேன் இந்த வீடியோவே. இந்த டைம் பொட்டிக் கலெக்ஷன் தாங்க நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல். நம்ம எதுக்காக பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதே யாரும் யோசிக்க மாட்டாங்க. இருக்கிறத கொடுத்தா போதும், எந்த கிளாத்தாக இருந்தால் என்ன அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காதீங்க. நம்மக்கிட்ட வாங்குறவங்க மறுபடியும் நம்மக்கிட்ட வாங்கணும் அப்படின்னு நினச்சி வாங்கணும். ஏன்னா நம்ம வீட்டு பக்கம் இருக்கிறவங்களாம் ஃபுல் சப்போர்ட். நம்ம எப்படி கொடுக்குறோங்கிறது தெரிஞ்சனால்தான் நம்மக்கிட்ட வந்து மறுபடியும் அடுத்த கலெக்ஷன் வந்துருச்சான்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா. இன்னும் அது ரொம்பவே நமக்கு சந்தோஷமான விஷயங்க எனக்கு. ஏன்னா நம்ம எதுவும் ஃப்ராட் பண்ணல, நம்ம எதுவும் பண்ணல. நம்ம கொடுக்குற துணி அவ்வளோ நல்லா இருக்குது. கண்டிப்பாலுமே நம்ம வேர் பண்ணுற மாதிரி தான் நம்ம வாங்குறவங்களும் வேர் பண்ணணும்னு நினைப்பாங்க. இது நல்லா இருக்குன்ட்டு நம்ம கிட்ட மறுபடியும் எடுக்கணும். அதுக்காக தான் நம்ம பண்ணணும். ஒரு டைம் அவங்க அப்போ நம்ம கிளாத் எப்படி இருக்கணும்ன்ட்டு நம்ம தான் முடிவு பண்ணி அவங்களுக்கு பெஸ்ட்டானதாக கொடுக்கணும். நம்மளுக்கு அமௌண்ட் கம்மியாக இருந்தாலும் சரி, நம்ம கிட்ட வாங்கி அவங்க வேர் பண்ணிட்டு நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க பார்த்தீங்களா, அதுதாங்க உண்மையால வேணும். அதனோட என்ன சொல்றது, நான் எப்படி வேர் பண்ணணும், எப்படி எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிளாத்தை பொறுத்து தான் நம்ம வேர் பண்ணுவோம் கண்டிப்பாலுமே. அது மாதிரி நம்ம ஃபுல் கிளாத்தாக இருந்தாலும் சரி, அதை ஒரு பெஸ்ட்டாக கொடுங்க. என்ன சொல்றது, லோக்கலாக விற்குதுன்ட்டு நம்ம வாங்கி அதை வந்து சேல் பண்ணி அதில் முன்னேறணும்னு நினைக்கிறது உண்மையாலுமே அது சாத்தியம் இல்லாத ஒன்று. நமக்காக ஓகே, இவங்க வாங்குறவங்க வந்து அவங்க லவ்வும் சப்போர்ட்டும் நமக்கு உண்மையாலுமே தேவை. ஆனால் நம்மளோட பெஸ்ட்டு எவ்வளோ கிடைக்குதோ, நம்மளுக்கு கம்மி மார்ஜின் கிடைச்சாலும் ஓகே தான். பட் நம்மளோட பெஸ்ட்டை கொடுத்து என்றைக்குமே அவங்க லவ் நமக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைப்பேன். அது மாதிரி தான் என்னோட சேரீ பிஸ்னஸில் நான் கண்டிப்பாலுமே நான் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்திருக்கேங்க. எனக்கு கிளாத் பிடிக்கல அப்படின்ட்டு நான் என்னோட சாரீஸ் எல்லாம் ரிட்டர்ன் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன். வாங்கிட்டு வந்துட்டு எனக்கு வந்து உண்மையெல்லாம் அது உடச்சி நான் அங்கேருந்து வாங்கிட்டு வந்துடுறோம். பட் இருந்தோம் அங்கே வந்து எல்லா சாரியுமே நம்ம ஓப்பன் பண்ணி வாங்க முடியுமா அப்படின்னா முடியவே முடியாது. அதனால நான் என்ன பண்ணினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் போன டைம் எடுத்துட்டு வந்தது வந்து எனக்கு உடம்பு சரியில்லைன்னு இங்கேயே லோக்கலில் பார்த்து எடுத்துட்டேன். பட் இருந்தாலும் எனக்கு வந்து அது வந்து சரி ஏண்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அதனால நான் கொண்டு போய் ரிட்டர்ன் பண்ணிட்டு அதுக்கு தான் மாற்றி நான் எடுத்துட்டு வந்திருந்தேன். அதுவுமே உண்மையாலும் சூப்பரான மூவ் தான் போயிருந்துச்சு எனக்கு. எப்பயுமே நேரில் போய் கிளாத் பார்த்து தான் பிடிச்சி நான் எடுத்துட்டு வருவேன். பட் இந்த டைம் என்னால் நேரில் போக முடியல. ஏன்னா குட்டி பாப்பாவுக்கு வந்து ரொம்பவே உடம்பு முடியல, ஃபீவர் வேற, சளி வேற. அதனால நேற்று ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டேன். அதனால நான் ஆர்டர் மட்டும் போட்டுட்டேன். போடவும் பார்சல் நமக்கு இன்னைக்கு தான் கைக்கு வந்துச்சு. அதனால பை ஒன்னா அப்படியே கலெக்ஷன் காமிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஓகேங்க, வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, ஓகே, பாய்.